ராஜன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க சார். நீங்க எங்க சார் இங்க? ஏன்பா, நான் இங்க வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. முதலாளிக்கும் தொழிலாளிக்கு இடையில மேனேஜர் இருந்தா கெட்ட பேர் தான் ஏற்படும். அதுக்கு நான் மாத்திரம் என்ன விதிவிலக்கா? ஏன்னா நான் யார் பக்கமுமே பேச முடியாது இல்ல. ஆமா சார், பாசம் தான். முத்து, நான் நிர்வாகத்தில் இருக்கும் போதே போனஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கோஷம் போட்டீங்க, கொடி பிடிச்சீங்க. இப்ப என்னப்பா யூனியனே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. யார் சார் சொன்னது? போன வாரம் கூட முதலாளி அம்மாவை சந்திச்சு எங்க தலைவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு. நீ ஒரு புரியாத அழுப்பா. சங்கர் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். சங்கர் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்பா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? புருஷன் தொழிலாளியாவும் பொண்டாட்டி முதலாளியாவும் இருக்கிறத? இந்த ஃபேக்டரியில தான் சார் அந்த அதிசயமே நடந்துகிட்டு இருக்கு. அதிசயம் இல்லப்பா, அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. சங்கர் இப்ப உங்களுக்கு மட்டும் தலைவன் இல்ல, சித்ராவுக்கும் அவன் தான் தலைவன். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுவுற மாதிரி அழுவுறேன்னு 2 பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. பாவம், நீங்க எல்லாரும் அதுக்கு பலியாயிட்டீங்க. நீங்க நல்ல கறிகாவலை கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். அதனால இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை 2 மடங்கா வசதி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சம்பள உயர்வு எல்லாருக்கும் தானே? நோ, உங்களுக்கு மட்டும்தான். சாரி, தலைவங்கிற முறையில நான் மட்டும் சம்பளத்தை உயர்த்தி வாங்கிக்கிறது நல்லா. அக்கறையோட பாடுபடுறவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். எல்லாரும் என்ன மாதிரி தானே கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன், அதோட கூட சம்பளத்தை வசதி தரேன். என்னை விட சர்வீஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் உத்தியோகத்தை உயர்த்துறது முறையில். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கல? நான் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். சரிவா, இன்னையில இருந்து உங்க சங்கத்துல நான் ஒரு மெம்பர். உங்களுக்காக, உங்க உரிமைகளுக்காக நான் போராட தயாரா இருக்கேன். ஓகே? இதுவரைக்கும் நம்ம கோரிக்கைக்கு அவங்க சரியா பதில் சொல்லல. தலைவர் கூட அவங்களுக்கு சாதகமா நடத்துக்கிறாரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என் மேல சந்தேகப்படுறீங்க? எல்லாரிடத்திலும் கண்டிப்பா நடந்துக்கிற நீங்க அந்த அம்மா விஷயத்துல மாத்திரம் ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? விட்டு கொடுத்து போகிறேன், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவா தொழிற்சங்கம்னாலே முதலாளிகளுக்கு விரோதமான அமைப்புன்னு தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை என் காலத்துல மாத்தலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா சார். உடனடியா நம்ம கோரிக்கையை வற்புறுத்தி ஆகணும். ஆமா, உடனே இதை கேட்டாகணும். அவ்வளவுதானே? நாளைக்கே உங்களை சந்திப்போம். What is your problem? நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிற போனஸ், சம்பள உயர்வு சம்பந்தமா ஒரு இறுதி முடிவு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோம். I see. இந்த வருஷம் எனக்கு 8 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதனால உங்க கோரிக்கையை நிறைவேற்ற ஃபேக்டரியோட நிதி நிலைமை இடம் கொடுக்கல. நஷ்டம் வந்ததுக்கு நிர்வாகம் தான் காரணம். எங்க மேல எந்த தவறும் இல்லை. யாரால ஏற்பட்டாலும் நஷ்டம் தானே. இந்த வருஷம் தான் நஷ்டம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற லாபத்திலிருந்து கொடுக்கலாமே. கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களா? கட்டாயப்படுத்தலமா, எங்க கஷ்டத்தை தான் சொல்றோம். அம்மா, எனக்கு 7 பிள்ளைங்க. நீங்க கொடுக்கிற 200 ரூபாய் சம்பளத்துல நான் எப்படிமா காலம் தள்ள முடியும்? 7 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனம். அதுக்கு முதலாளி எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு குழந்தை குட்டியே கிடையாதுமா. அப்படி இருந்தும் அறவயிரும் காவயிருமாதானே சாப்பிட முடியும். நீ எந்த வேலையை செய்யறியோ அந்த தகுதியை வச்சுதான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமே தவிர உன் வசதிக்காக கொடுக்க முடியாது. அதிகப்படியா நாங்க எதையுமே எதிர்பார்க்கலீங்க. சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டியதுதான் நாங்க கேட்கிறோம். சட்டத்தை பத்தி எனக்கும் தெரியும் மிஸ்டர். தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டா ஃபேக்டரிய மூடிடலான்னு கூட தான் சட்டம் சொல்லுது. அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? எங்களை பயமுறுத்துறீங்களா? உங்க பயமுறுத்தலை கண்டு நான் பணிய போறது இல்லைன்னு சொல்றேன். நாங்க ஏமா உங்களை பயமுறுத்துறோம்? பட்டினியும் பசியுமா கிடக்குறோம். கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தானே கெஞ்சிரோம். லுக் மிஸ்டர், இது தர்ம ஸ்தாபனம் இல்ல, வியாபார நிறுவனம். வரவிருந்தா தான் செலவு பண்ண முடியும். முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? இது என்னுடைய ஃபேக்டரி. இதுக்கு நான் தான் முதலாளி. எனக்கு எப்ப வசதி இருக்கோ அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சலுகை காட்ட முடியும். அது வரைக்கும் எங்களை பட்னி கிடந்து சாக சொல்றீங்களா? அதுதான் உங்க தலையெழுத்துன்னு அது என்னால எப்படி மாத்த முடியும்? ஏழைங்க நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிற காலம் உருவாகிட்டு இருக்கு முதலாளி அம்மா. நாங்க இவ்வளவு தூரம் மரியாதையா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மமதையோட பதில் சொன்னா எங்களை போராட்டத்துல இறங்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். Do it immediately. உடனடியா செய்யுங்கன்னு தான் சொல்றேன். உங்க போராட்டத்தை கண்டு நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். உங்களுக்கு போராட்டத்தை நடத்த தெரியும்னா அதை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கும் தெரியும்.
நீங்க எந்த முடிவுக்கு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்?